ஹலோ சார். ஓகே. குட் மார்னிங். ஓகே. போதுமா டாக்டர்? குஷி பாருங்க. எப்படி இருக்க? வாயத்தரமா? ஓகே. லேசா கடிச்சுக்க. குட். ஃபீவர் ரொம்பவே குறைஞ்சிருச்சு. இவ்வளவு சீக்கிரம் குறைஞ்சது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. தேங்க்யூ டாக்டர். சரியா போச்சு. டாக்டர் நீங்க போய் அந்த மெடிசின்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு வாங்க. ஓகே டாக்டர். குஷி எப்படி இருக்கா என் பேத்தி? குஷி என்னமாச்சு உனக்கு? பாட்டி பாட்டின்னு கூப்பிட்டாலம்மா எல்லாமே சரியா போயிடும். ஐயோ, அன்னைக்கு எத்தனை தடவை காருக்குள்ள இருந்து பாட்டி பாட்டின்னு கூப்பிட்டேன். நான் பின்னாடியே ஓடி வந்தேன்டா. உன்னை தொட்டு கூட பார்க்க முடியல. என் தங்கம், என் செல்லம். டாக்டர் ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். மிஸ்டர் ராஜீவ் தான் சரியான நேரத்துல வந்து இந்த குழந்தையை காப்பாத்தி இருக்காரு. ஓகே, see you then. ஓகே டாக்டர். டேய், குழந்தைக்கு இப்படி ஆயிருக்கும் போது நீ எங்கடா போய் தொலைஞ்ச? நீ பண்றது தப்புடா. மா இல்லம்மா, குழந்தைக்கு இப்படி ஆகும்னு எனக்கு தெரியாதுமா. ஐம் சாரிம்மா. எல்லாம் சரியாயிடும்பா. கோவத்தையும் ஆத்திரத்தையும் மனசுல வச்சுக்கிட்டா அன்புக்கும் பாசத்துக்கும் அங்க இடம் இல்லாமலே போயிடும். இத சில பேர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே, என்ன பண்றது? உன்னை இழந்துட்டு நான் எப்படி துடிச்சிருக்கேன், தவிச்சிருக்கேன்னு தெரியுமா? இப்போ உனக்கு என் நிலைமை புரியும்னு நினைக்கிறேன். ஆமா அண்ணே, அப்ப மட்டும் இல்ல, இப்ப கூட குழந்தை அட்மிட் ஆன தெரிஞ்சதுல இருந்து அம்மா வீட்டுல நிம்மதியாவே இல்ல, ரொம்ப தவிச்சு போயிட்டாங்க. ஹாய் டிகே. ஹலோ டிகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன சார், பாப்பாக்கு எப்படி இருக்கு இப்போ? நல்லா இருக்கா? ஹே குஷி, உங்க பேரு செம்ம கியூட்டா இருக்கு தெரியுமா? ஸ்னேகா, இவங்க தான் எங்க அம்மா. வணக்கம் ஆண்டி. நான் சொல்லியிருக்கேன்ல ஸ்னேகா, இவங்க தான். ஓ, ரொம்ப சந்தோஷம்மா. எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்க நீ. ராஜீவ மட்டும் சரியான நேரத்துல நீ கூட்டிட்டு வராம இருந்திருந்தா குழந்தை ரொம்ப சீரியஸான நிலைமைக்கு போயிருப்பாமா. மா, நான் என்னம்மா பண்ணேன்? இது அப்பா பொண்ணு சமாச்சாரம். இல்ல ஸ்னேகா, அம்மா சொல்றது கரெக்ட் தான். சார், நீங்க வேற சும்மா இருங்க சார். நமக்கு தேவை குஷி குணமாகணும், அதானே முக்கியம். இல்லம்மா, நீ அவனை கொண்டு வந்ததுனாலதான் என் பேத்தி உயிர் பொழைச்சிருக்கா. குழந்தைக்கு நீதான் உயிர் கொடுத்திருக்க. என் குடும்பம் மொத்தமும் உனக்கு தான் நன்றி சொல்லணும். ஐயோ, இது மட்டும் உமா மேடம் கேட்டாங்க, நான் செத்தேன். என்னவுமா, தப்பான ரூமுக்கு வந்துட்டோமா இல்ல தப்பான நேரத்துக்கு வந்துட்டோமா? என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போன நேரத்தை வச்சு குடும்பமே ஒன்னா சேர்ந்து கூத்தடிக்கிறாங்க. இதுல இவ வேற. சாரி சார், நான் குழந்தையை பார்க்க தான் வந்தேன். குழந்தையை பொறுத்த வரைக்கும் எல்லா உறவும் தேவைதானே? எப்படி பேசுறான்னு பாத்தீங்களாப்பா? இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? விடுமா. என்ன விடுவோமா? அப்படி விட முடியுமா என் புருஷனை? விட்டாதான் பிடிக்க முடியுமா அவரை? எனக்கு இவளை பார்த்ததான் பத்திக்கிட்டு வருது.
பெருசா நாட்டாமா பண்ண வந்துட்டா. யார்ப்பா இவள இங்க கூப்பிட்டாங்க? என்னப்பா நடக்குதுங்க? இவளுக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஹலோ, வெயிட். ஸ்னேகா, ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் திஸ் ஃப்ரம் யூ. நேத்திக்கு ஒன்று வார்ன் பண்ணிட்டேன். என்னது? வார்ன் பண்ணீங்களா? சார், நீங்க எனக்கு பாஸ் தான். ஆனா அது ஆபீஸ்ல. எதுவா இருந்தாலும் அங்க பேசிக்கலாம். என்ன சார், நான் என்ன பாண்டட் லேபரா? உங்களுக்கு நான் என்ன கொத்தடிமையா சார்? எனக்குன்னு ஒரு பிரைவேட் லைஃப் இருக்க கூடாதா? நீங்க பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை சார். எல்லாத்துக்கும் மேல நான் இண்டிபெண்டன்டான பொண்ணு. என்ன யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் என் மனசுக்கு பட்டதை செய்வேன். அதோட சாதகம் பாதகம் எதிர்ப்பு எதுவா இருந்தாலும் அதை நான் ஃபேஸ் பண்ணிப்பேன் சார். அதான் ஸ்னேகா. எல்லாம் இவர் கொடுக்கிற இடம் தான்ப்பா. நீ ஏமா உன் பேத்தி கை விட்ட? இங்க நீ யாருக்கும் பயப்பட வேண்டாம். பிடிச்சுக்க. அம்மா, குடும்பமா சேர்ந்து ஒன்றும் கூத்தடிக்கல. எங்க அம்மாவுக்கும் குழந்தை மேல உரிமை இருக்கு. அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு நான் வேணா அவங்கள விட்டு விலகி நிக்கலாம். 4 வருஷமா எந்த தொடர்பும் இல்லாம அப்படிதான் விலகி நிக்கிறேன். ஆனா என் குழந்தை இப்போ தாத்தா பாட்டி அத்தை சித்தப்பான்னு உறவுகள் எதுவுமே இல்லாம கஷ்டப்படும் போதுதான், உறவுகள் வேணும்னு நினைச்சு ஏங்கும் போதுதான் என் பந்தங்களை விட்டுட்டு ஏன் வந்தேன்னு இப்பதான் எனக்கு புரியுது. அது எவ்வளவு பெரிய தப்பு முட்டாள்தனம்னு நல்லாவே புரியுது. நியாயமா குழந்தைக்கு நம்ம இந்த உறவெல்லாம் கொடுத்திருந்தா இன்னைக்கு வெறும் அப்பாவை நினைச்சு எங்கிருக்க மாட்டா. சாகர நிலைமைக்கு சீரியஸான கண்டிஷனுக்கு போயிருக்காது. அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோமா. கடுமையான வார்த்தைகள்ல நீ பேசுறதுனாலயோ அதட்டி அடிச்சு நீ மிரட்டுறதுனாலயோ குழந்தை மனசு மாறாது. குழந்தை பாசத்து கேட்கிற வயசு. என்ன பிரச்சனை நடந்தாலும் நீ உன் அப்பா அப்பான்னு ஓடுறல்ல. உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உங்க அப்பா கிட்ட அப்படியே துடிக்கிறாரு. அதே அப்பா பொண்ணு பாசம் தான் என் பொண்ணுக்கு என் மேல இருக்கு. இது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? இது பாரு, உன்கிட்ட லெக்சர் கேட்கறதுக்காக நான் ஒண்ணு இங்க வரல. நான் என் குழந்தைய பாக்குறதுக்காக வந்தேன். அவ கண்ணு முழிச்சிட்டா, எனக்கு அது போதும். ஒழுங்கு மரியாதையை என் குழந்தைய டிஸ்சார்ஜ் பண்ணி இன்னும் 1 மணி நேரத்துல அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சேரணும். இல்லைன்னா நடக்கிறதே வேற. வாங்கப்பா போலாம். அம்மா, ஹாஸ்பிட்டல் ஆச்சே, சுத்தமா ஹைஜீனிக்கா இருக்கும்னு பார்த்தா ஹாஸ்பிட்டல் முழுக்க வைரஸ் பாக்டீரியா. வாங்க போலாம். டேய் ராஜீவா, அவ போறாடா. அவளை கூப்பிடுறா அவளை. ஓட்டமா அவளா வந்தா அவளா போறா. என்னென்ன பேசுற? எப்படி வெந்நீரை கொதிக்க வச்சு வார்த்தையை என் தலையில ஊத்துறா பார்த்தல. இதான் என் வாழ்க்கை. நான் ஒன்னும் 4 வருஷமா உங்களை விட்டுட்டு சந்தோஷமா ஜாலியா நிம்மதியா இல்ல. கொல்லி போட புள்ள வேணான்னு அப்பா அன்னைக்கு சொன்னார்ல, அவர்கிட்ட நீ போய் சொல்லுமா. கொல்லி போட புள்ளையே இல்ல, அவன் எப்பயோ செத்துட்டான்னு சொல்லு. சார், நேகா, நான் இனிமே அவ கூட காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன் ஸ்னேகா. நான் இப்படிதான் இருப்பேன். நேத்து என்ன தேடி ஓடி வந்தால, 100 போன் பண்ணால, போன் கால் பண்ணி பண்ணி என் காலில் வந்து விழுந்தால, அப்படி அவன் வரட்டும். என்னோட அருமை அவளுக்கு புரியணும். நீ வீட்டை விட்டு போனா என்னையும் கூட்டிட்டு போப்பா, ப்ளீஸ் பா. என்ன சார் பேசுறீங்க? இதுதான் எனக்கு உங்ககிட்ட பிடிக்க மாட்டேங்குது. இல்ல, நீங்க 2 பேருமே குழந்தைய வச்சுக்கிட்டு அவ முன்னாடி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அது அவளோட மனசை தானே பாதிக்கும். இல்ல ஸ்னேகா. சார், கோவப்படுறது அவங்களோட கேரக்டர். ஆனா அது உங்களோட கேரக்டர் இல்ல.
நீங்க சாந்தமா இருக்கிற ஆளு. நீங்க எதுக்காக உங்க கேரக்டர் மாத்திக்க முயற்சி பண்றீங்க? அவங்க சண்டை போடுறாங்க கூட நானும் போய் சண்டை போடுறேன்னு ஒத்த போய் நிக்காதீங்க சார். அவன் நெருப்பா இருக்கா ஸ்னேகா. நீங்க தண்ணியா இருங்க. நெருப்பு மேல தண்ணி பட்டா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியாதா? ஓகே ஓகே ஸ்னேகா, நான் என் கோவத்தை விட்டுறேன். அவ ஜன்னி வந்து என்ன கத்துனாலும் நான் ஜடமா இருக்கணும், அதானே? ஏன் சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நடந்ததெல்லாம் நல்லதுக்கே, இனிமே நடக்க போறதும் நல்லதுக்கே. ஏன் தெரியுமா? ஜுரம் வந்ததால தானே குழந்தைகிட்ட பாட்டி வந்து சேர்ந்தாங்க. பாட்டி குழந்தைக்கு எவ்வளவு முக்கியம்னு இப்ப உமா மேடம்க்கு புரிஞ்சிருக்கும்ல. என்ன முதல்ல கொஞ்சம் எதிர்ப்பாங்க, அப்புறம் திட்டுவாங்க, போக போக அவங்களே பழகிடுவாங்க. நீங்க இப்ப முதல்ல வீட்டுக்கு போய் அவங்கள சமாதானப்படுத்துங்க. வீட்டுக்கு போனா அவ சண்டை போடுவாமா? அவளை எப்படி நான் சமாதானம் பண்ணுவேன்? நீங்க குழந்தையோட வீட்டுக்கு போனாலே அவங்க சமாதானம் ஆயிடுவாங்க சார். புருஷன் நம்ம கிட்ட திரும்பி வந்துட்டாருங்கிற நினைப்பே அவங்க கோவத்தை போக்கிடும். நீங்க வேணா பாருங்க, இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போனா அவங்க உங்க கூட சண்டை போட மாட்டாங்க. நீங்க தான் கையில பெரிய சமாதான புறா வச்சிருக்கீங்களே, உங்க குழந்தை குஷி. பிரதீப், இந்த காஃபி. காஃபிலாம் இனிமே வேணாம் மம்மி, ஏதோ கூலோ கஞ்சியா இருந்தா கொடு. கூழெல்லாம் நான் இது வரைக்கும் பண்ணதே இல்லடா. கஞ்சி எல்லாம் ஜெயில் கைதிங்களுக்கு தான் கொடுப்பாங்க. சாரிப்பா, ஏதோ வாய் தவறி வந்துருச்சு. நீ ஏன்டா என்ன இப்படி படுத்துற? என்னதான் ஆச்சு உனக்கு? ஆ, பேப்பர் படிச்சிட்டேப்பா. கொடுத்தேன்னா ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போயிடுவேன். இந்தாங்க டாடி. என்னங்க, இது வீடுதான். எங்களையும் நீங்க கொஞ்சம் பார்த்து சிரிச்சு பேசலாம், ஒன்னும் தப்பு இல்ல. அப்பாடா, அப்படியே உங்க புள்ளைய ஒரு நிமிஷம் நிமிந்து பாருங்க. என்ன ஏதுன்னு விசாரிங்க. அவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து நீங்க அவன்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசுறது இல்ல. புள்ள மேல கொஞ்சமாவது அக்கறை இருக்கா உங்களுக்கு? ஏன், என்ன விஷயம்? ரொம்ப சோர்ந்து போயிருக்காங்க. ரூமை விட்டு வெளியிலே வர மாட்டேங்கிறா. எந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் பழக மாட்டேங்கிறா. ஒரு ஃப்ரெண்டு வந்து ஜாலியா வெளியில போயிட்டு வரலான்னு கூப்பிட்டா அப்ப கூட போக மாட்டேன்னு சொல்றா. போயிட்டு வரட்டுமே, யார் வேணாங்கறா? எனக்கு ஒரு யோசனை தோணுதுங்க. அவனுக்கு நீங்க ஏதாவது ஒரு சிபாரிசு பண்ணி நல்ல கம்பெனில பெரிய வேலை வாங்கித்தாங்களே. வெளியூர் போறான்னா டிக்கெட் போட்டு தரேன். வேலையெல்லாம் என்னால வாங்கி தர முடியாது. ஐ எம் சாரி. நீங்க சிபாரிசு பண்ணா உங்க பிள்ளைக்கு எவன் வேலை தரமாட்டேன்னு சொல்லுவா? யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. அதனாலதான் வேலை வாங்கி தர மாட்டேன்னு சொன்னேன். நான் சிபாரிசு பண்ணேன்னா யார் வேணா எந்த வேலைன்னாலும் கொடுப்பாங்க. ஆனா அந்த கம்பெனிக்காரங்களுக்கு நான் துரோகம் பண்ண முடியாது. என்ன சிபாரிசு பண்ற அளவுக்கு உன் புள்ள அவ்வளவு நல்லவன் இல்ல. அவன் ஒழுங்கா உழைச்சு சொந்த கால நிக்கிறேன்னு சொல்றாங்க. அவன் சொல்லுவான், எவன் நம்புவான்? அந்த ஸ்னேகா கேஸ வாபஸ் வாங்கினா இவன் வெளியே வந்தான். இதுல எனக்கு ரெடி சம்பந்தம் இருக்கு. ஆனா வெள்ள எல்லாரும் என்ன பேசுறாங்க தெரியுமா? இந்த ஐஜி பப்ளிசிட்டிக்காக சொந்த பிள்ளையே ஜெயில போட்டுட்டு நைஸா வெள்ள அழைச்சிட்டு வந்துட்டான்னு சொல்றாங்க. நான் பப்ளிசிட்டிக்கா பண்ண? கெட்ட பேர் எனக்கு தானே. அடுத்தவங்கள பத்தியே யோசிங்க, சொந்த பிள்ளைய பத்தி யோசிக்காதீங்க. எப்பவுமே மணிக்குண்டு கடிகாரத்திலே டைம் பார்க்காதீங்க. நீங்களும் கையில வாட்ச் கட்டிருக்கீங்க, அப்பப்ப அதுலயும் டைம் பார்க்கலாம். ஏய், நல்ல வக்கனையா பேசுறடி. இந்த வக்கனையெல்லாம் வளர்ப்புல காமிச்சிருக்கலாம்ல. என் பிள்ளைக்கு ஒரு குறைச்சலும் இல்ல, எல்லாம் வயசு கோளாறு. அவனுக்கு நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ருத்ரா, அது என்னால முடியாது. இவன் எங்க போய் நின்னாலும் அவன் செஞ்ச தப்பு தான் முன்னாடி நிற்கும்.
அத மழுப்பி வக்காலத்து வாங்கி வேலை வாங்கி தர என்னால முடியாது. உங்க புள்ள திருந்திட்டாங்க. இப்ப நீங்க தான் திருந்தாம இருக்கீங்க. ஏய், வார்த்தை அளந்து பேசு. உங்களுக்கு அவன் மேல நம்பிக்கையே வரலையா? வல்ல, எனக்கு வல்ல, வரவும் வராது. போதுமா? பெத்த அப்பா நீங்களே இப்படி கூசாம சொல்றீங்களே. அவன் திருந்திட்டாங்க, மனசு மாறிட்டான். செஞ்ச தப்புக்காக தினமும் வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. அது எனக்கு தெரியுது. பெத்த அப்பா உங்களால உணர முடியலையா? ஏய், கண்ணை திறந்து கண்ணை மூடுற வரைக்கும் டெய்லி கிரிமினல்ஸோட பழகிட்டு இருக்க வேணாம். உன்ன மாதிரி பாசத்துக்கு அடிமையானவன் இல்ல. இவன் செஞ்ச தப்ப அவ்வளவு சுலபமா மறக்க முடியாது. அது உனக்கு தெரிஞ்சிருக்கோ இல்லையோ உன் பிள்ளைக்கு நல்லா தெரியும். அந்த களங்கத்தை அவன் தான் துடைக்கணும். வெறும் வார்த்தையில இல்ல, நல்ல நடத்தல அவன் முதல்ல திருந்திட்டான்னு எனக்கு ப்ரூவ் பண்ணணும். அப்ப நான் நம்புறேன். அது எப்படிங்க பண்றது? என்ன கேட்டா, ரோட்ல பொம்பளை பிள்ளை சட்டையை உருவினான்ல, பைக்ல இடிச்சு கொலை பண்ண முயற்சி பண்ணான்ல, அப்ப நம்ம 2 பேரை கன்சல்ட் பண்ணானா? அவனோட அறிவை தானே பயன்படுத்தினான். அது இப்ப சும்மா தானே இருக்கு. நல்லா பயன்படுத்தி யோசிக்கட்டும். நல்லவனா திருந்தி எப்படி வாழணும்னு அவன் யோசிக்கட்டும். அதுக்கப்புறம் நான் சிபாரிசு செய்யறத பத்தி யோசிக்கிறேன். டேய், அவர் பேசுறதெல்லாம் மனசுல வச்சுக்காத பிரதீப். இல்லை மம்மி, அவர் பேசுனதை மனசில் வச்சுக்கணும். அவர் சொன்னதில் எந்த தப்பும் இல்லை. நான் முடிவு பண்ணிட்டேன். நான் கேட்ட 2 லட்சம் ரெடியாக இருக்கா? 2 லட்சம் ரெடி தான்டா. ஆனா அதை வச்சு மறுபடியும் நீ தப்பா எதுவும் பண்ணக்கூடாது. மம்மி, நீ முதல்ல பணத்தை கொடு மம்மி, அப்புறம் வேடிக்கை பாரு. இந்த தேங்க்ஸ் மம்மி. கடவுளே, நான் தப்பு பண்றேனா நல்லது பண்றேனா எனக்கே புரிய மாட்டேங்குது. எனக்கு காப்பாத்துப்பா. ஹாய். ஹாய். என்ன ஆச்சு உனக்கு? என்ன திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொன்ன? உன் கூட நிறைய மனசு விட்டு பேசணும் ஸ்னேகா. பேசு. என்ன விஷயம்? எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. நான் கொஞ்சம் புலம்பி தள்ளலாமா? வித் யோர் கைண்ட் பெர்மிஷன். எதை பத்தி? எங்க அப்பாவை பத்தி. உங்க அப்பாவை பத்தி ராஜேஷ் சார் என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காரு. அவர் கட்டுரை எழுதுற அளவுக்கு தான் சொல்லியிருப்பாரு. ஆனா என்னால அவரை பத்தி புத்தகம் போடுற அளவுக்கு சொல்ல முடியும். அப்படியா? சொல்லு. எல்லாரும் அப்பாவை ஹீரோன்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் மை ஃபாதர் இஸ் a villain. என்னாச்சு? இல்ல, எனக்கு அப்பா கிடையாது. அதனால நான் அப்பாங்கிற உறவை ரொம்ப புனிதமாவும் மரியாதையாவும் தான் நான் பாக்குறேன். நீ திடீர்னு இந்த மாதிரி சொன்னதும் எனக்கு ஷாக்கா இருந்தது. அது மட்டும் இல்ல, ராஜீவ் சார் கூட இது வரைக்கும் உங்க அப்பாவை பத்தி எதுவுமே சொன்னதில்ல. எந்த உலக அனுபவமும் இல்லாம நீ உங்க அப்பாவை பத்தி இப்படி பேசுறது ரொம்ப தப்பு பிரியா. ஐயோ ஸ்னேகா, உங்களுக்கு அவரை பத்தி தெரியாது. எங்க அப்பாக்கு 18 லட்சம் ரூபாய் ரிட்டையர்மெண்ட் பணம் வந்துச்சு. ஆனா 3 லட்சம் தான் கூசாம போய் சொல்றாரு. அப்படியா? அவருக்கு 9,000 ரூபாய் பென்ஷன் வருது. ஆனா 4,000 தான் வருதுன்னு பெத்த பசங்க கிட்டே பச்சையா போய் சொல்றாரு. அதுலயும் 1.5 லட்சத்தை அவர் அமுக்கிட்டாரு. மீதி 1.5 லட்சம் தான் எங்க 3 பேருக்குமா. பென்ஷன்ல 2,000 ரூபாய் தான் வீட்டுக்கு கொடுப்பாரா. மீதி 2,000 அவர் செலவுக்கான். பிளஸ் எங்க கிட்ட மறைச்ச அந்த 5,000 அது கணக்குலயே இன்னும் வரல. சரி, இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? ஐ அம் a third person. சர்ச்ல அந்த ஃபாதர் கிட்ட போய் எல்லாரும் கன்ஃபஸ் பண்றாங்க. அவருக்கும் அந்த குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? என்னென்ன பாதிரியார்னு சொல்ல வரியா? உங்களை பாதிரியாரா மட்டும் இல்ல, பாரதியார் வாரிசா கூட பார்க்கலான்னு எங்க அக்கா மீனா சொல்லிருக்கா. அன்னைக்கு கோயில்ல ஒருத்தவங்க வரதட்சணை கேட்டு பிரச்சனை பண்ணவங்கள லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டீங்களாமே. அதெல்லாம் விடு, நம்ம விஷயத்துக்கு வருவோம். எனக்கு என்னவோ உங்க அப்பா செஞ்சது தப்பு இல்லைன்னு தான் தோணுது. அவர் கரெக்டா தான் செஞ்சிருக்காரு. என்ன இப்படி சொல்றீங்க? அவர் ஒன்னும் உன் சம்பாத்தியத்தை மறைக்கலையே. அவர் சம்பாதிச்ச பணத்தை உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிருக்காரு. இதுல என்ன தப்பு? பெத்த பிள்ளைங்க கிட்ட போய் சொல்லிருக்காரு, அது தப்பு இல்லையா? தப்பு இல்ல.
சொல்ல முடியாத மறைச்சு வைக்க வேண்டிய உண்மைகள் ஏதாவது இருந்திருக்கும். அவர்கிட்ட எது நடந்தாலும் நான் மறைக்கலாமா? அப்ப நான் பொய் சொல்லலாமா? பிரியா, அப்பா உன்கிட்ட இருந்து எந்த விஷயத்தை வேணாலும் மறைக்கலாம், பொய் சொல்லலாம். ஆனா நீ அவர்கிட்ட இருந்து எந்த விஷயத்தையும் மறைக்க கூடாது, பொய் சொல்லக்கூடாது. இது என்ன நியாயம்? இங்க பாரு, அவர் ஒன்னும் உன் பொறுப்புல இல்ல பிரியா. அவர் ஒன்னும் உன்னை நம்பி இல்ல. நீதான் அவரோட பொறுப்புலயும் பாதுகாப்புலயும் இருக்க. நீதான் அவரை நம்பி இருக்க. சோ ஒரு குடும்பத்துல உறவுகளை தீர்மானிக்கிறது, நல்லது கெட்டதை டிசைட் பண்றது எல்லாமே பணம் தான். மனுஷங்களோ படிச்ச படிப்போ இருக்கிற அறிவோ நம்ம மனசாட்சியோ இல்ல, அப்படிதானே? இங்க பாரு, பெரும்பாலான வீட்ல இதுதானே உண்மை. கிட்டத்தட்ட அவர் 20 லட்சத்தை பேங்க்ல வச்சிருக்கிறது எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறாரு ஸ்னேகா. மீனா கல்யாணத்துக்கு பணம் புரட்ட முடியாம எங்க அண்ணன் அவ்வளோ கஷ்டப்படுறான். ஆனா இதெல்லாம் அவர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. சொந்த பிள்ளைங்களுக்கே ஒரு அப்பா இப்படி எல்லாம் செய்யலாமா? இங்க பாரு, இது கண்டிப்பா வருத்தம் கொடுக்கக்கூடிய விஷயம்தான். ஆனா இதனாலலாம் உங்க அப்பா வில்லன் ஆயிட மாட்டாரு. இப்ப நடக்கிற பிரச்சனையே எடுத்துக்கோங்க. குஷி பாப்பா உடம்பு சரியில்லாம கிடக்குறா. அவளை பாக்குறதுக்கு யாரையும் போக விட மாட்டேங்கிறாரு. அம்மாவுக்கும் அவருக்கும் பெரிய சண்டை. சொந்த பேத்திய பார்க்க போறதுக்கு கூட அவ்வளவு பெரிய சுதந்திர போராட்டம், சத்தியாகிரகம். எல்லார் வீட்லயுமே இந்த மாதிரி பிரச்சனைங்க இருக்கு பிரியா. அது மட்டும் இல்ல, வீட்ல பெரியவங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கலன்னா அவங்க கிட்ட பேசாதீங்க, பாக்காதீங்கன்னு சொல்றது சகஜம் தானே. எனக்கு எங்க அப்பாவை பிடிக்கல ஸ்னேகா.